அன்பும் கண்மணியும் சேர்ந்து சைக்கிளில் ஒன்றா வராங்க. அதை பார்த்துட்டு ராஜேஸ்வரி பாட்டி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா காலைல விடியுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி எந்திரிச்சிடுறாங்க. யாரா இது நம்ம மேலே இது மாதிரி போர்வெல்லாம் போட்டு போற்றி விட்ருக்காங்க. ஒரு வேளை குளிருதுன்னு சொல்லிட்டு நைட்டு அன்பு தான் நம்ம மேலே போற்றி விட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக யாருக்கும் தெரியாமல் காலையிலே போயிட்டு இது மாதிரி டெலிவரிலாம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடியப்பம் அதெல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை டெலிவரி ஒவ்வொரு ஏரியாவை போயிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுறாங்க. இன்னொரு சைடு இங்கே வீட்டில் அன்பு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடுறாங்க. ஐயோ டைம் ஆகிடுச்சு, என்ன கண்மணி எப்போதும் எழுப்பிடவே இல்லை, எங்கே அவளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கண்மணியை டெலிவரி பண்ணிட்டுறாங்க. சரி நம்ம வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறாங்க. வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிட்டுறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா பாட்டியும் எங்கள் காஃபி நேற்று மாதிரி வந்துட்டு டெய்லியும் கூப்பிட்டு தான் காஃபி கேட்கணுமா, வந்து உட்காந்து கொடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கூப்பிட்றாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா அப்பயும் இல்லை. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாமி தான் வந்து டீ எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு ஏன் எங்கே அவள் வரமாட்டாளா, என்ன இருக்காளா இல்லையா, நேற்று மாதிரி எங்கேயாச்சும் வெளில போயிட்டாளாங்கிறாங்க. இல்லை அவள் இங்கே தான் வெளில போயிருக்காங்க. என்ன வெளில போயிருக்காளா, ஏன்னா இதே வேலையா அவளுக்கு, ஏன் எப்போ பார்த்தாலும் டீ எடுத்து வந்து கொடுக்க மாட்டாளா, ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு ஓடிட்டு தான் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அன்பும் ஜாகிங் போயிட்டு வராங்க. பின்னாலே பார்த்தீங்கன்னா கண்மணி வராங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கடி போனங்கிறேன், நான் இங்கே தான் இருந்தாங்க, என்ன இங்கே இருந்தியா, வீடு முழுக்க உன்னை காணும்னு சொல்லி எல்லாம் தேடிட்டு வரோம், என்ன இங்கே இருந்தால் அங்கே இருந்துன்னு சொல்லி பொய் சொல்கிறியா, என்ன ஏமாற்ற பார்க்குறாங்க. ஐயோ இல்லை பாட்டி நான் இங்கே தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிவகாமி எப்படியாவது சமாளிக்கும்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை, இதுமாதிரி அன்பு கூட சேர்ந்து இது மாதிரி கண்மணி ஜாகிங் போயிட்டு வராங்கிறாங்க. அதுக்கிட்ட இல்லாத அடையாரு. உடனே பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவும் என்ன சொல்கிறீங்க அத்தை, இது மாதிரி சமாளிக்காதீங்க, இது மாதிரி எப்படி அன்போடு சேர்ந்து ஜாக்கிங் போவா, அதுவும் புடவை கட்டிட்டு போவாளா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இல்லை ஃபஸ்ட்டு நாளுங்கிறதுனால அப்படி போயிட்டு வந்தேன், என்ன அன்பு அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையாங்கிறாங்க. அன்புக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இல்லை அப்படின்னு சொல்கிற வராங்க. அப்போ அவங்க அம்மா ஆமான்னு சொல்லி தலையாட்டுறா அப்படின்னு சொல்லி சை காட்டுறாங்க. உடனே ஆமாம் இது மாதிரி கண்மணி ஏன் கூட ஜாக்கிங் வந்தாங்கிறாங்க. உடனே பார்த்து இல்லையே எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அவள் ஜாக்கிங் தான் வந்தாளா, இல்லை அன்பு நீ அவளுக்காக ஒத்து ஊறியா போய் சொல்கிறியாங்க. ஐயோ என்ன பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, வேணால் சத்தியம் வேணால் பண்ணி காட்டு தான், ஏன் நம்ப மாட்டீங்களாங்கிறாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கர்மத்தை பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி ரூமுக்கு வராங்க. பார்த்தீங்கன்னா அன்பு கோவமாக நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. என்னங்க ஆச்சுங்கன்னா நான் உன் மேலே கோவத்தில் தான் இருக்கேன், இது மாதிரி நீ எதுக்காக இது மாதிரி போய் சொல்லிட்டு வெளில போனால், என்ன விஷயம் என்னதுன்னு சொல்லுங்கிறாங்க. இது மாதிரி ஏன் என்கிட்டயே மறைச்ச அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னத்தங்க மறைச்சேன், இது சரிங்க நான் சொல்லிடுறேங்க, இது மாதிரி ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவுமே ஏற்கனவே உடம்பு முடியல, இந்த சமயத்தில் அவங்க ஆர்டர் கொடுக்கலாம் ஸ்டாப் பண்ணிட்டா அப்புறம் வியாபாரமே இருக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி இதை நீ என்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதானே, டெலிவரி தான் கொடுக்க போகிறேன்ட்டு. இல்லைங்க நான் இந்த மாதிரி சொல்லிட்டு போனால் என் அம்மாவுக்கு உதவி செய்ய தான் போகணுன்னு சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க, ஏற்கனவே ஒரு வாட்டி அது மாதிரி சொன்னதுக்கு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போயும் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கஷ்டமாயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இதை டெலிவரி கொடுக்க மட்டும் போடுங்க, ஒரு 50 குழந்தைங்களுக்கு முடியாத ஏழை குழந்தைங்களுக்கும் இந்த சாப்பாடை நான் கொடுத்துட்டு வாங்க கம்மி விலைக்கு, அதனால தாங்க அது கொடுக்கலன்னா அந்த குழந்தைங்களாம் கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்கு அப்படிங்கிறேன். சரி கண்மணி இனி நான் உன்னை எதுவும் சொல்ல, நீ போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா கண்மணிக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. மறுநாள் காலையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட மட்டும் சொல்லிவிட்டு நம்ம கண்மணி ஜாக்கிங் அழைச்சிட்டு போகிறோம். இன்னைக்கு புடவை வேணாம், நீ சுடிதார் மாதிரி மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு சுடிதாரில் ஜாக்கிங் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இங்கேருந்து போகிறாங்க. நேராக அவங்க இடத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா சரி கண்மணி நீ பார்த்து போயிட்டு வா அப்படிலாம் சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு கண்மணி சைக்கிள் எடுத்துகிட்டு அவங்க டெலிவரி பண்ணுறதை அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம அன்புக்கு பார்த்தீங்கன்னா கண்மணி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வருது. நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போயிட்டுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா பின்னால் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரசித்து அப்படியே பார்த்துட்றாங்க. இதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கான ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா பாட்டி மறுநாளும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காலையில் லேட் ஆகுது, இன்றைக்கி எங்கே தான் போயிட்டு வரான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு கண்மணியோட சைக்கிளை ஊற்றிட்டு விட்ற வராங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் மாதிரி நம்ம கண்மணி ஓடிறாங்க. அதை பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது. என்னது கண்மணி சைக்கிள் போய் இவன் ஓட்டிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இதோடு இந்த எபிசோட் முடியுது. இதே மாதிரி நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது வெயிட் பண்ணிப்போம். இதே மாதிரி தொடர்ந்து பார்க்கணும்னு சொல்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். லைக்